பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. மோடி தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாதுன்னு 100% நினச்சிட்டு இருக்காரு. இதான் அவருடைய கணக்கு. 12 lakh மட்டும் ஓகே, மற்ற எல்லாமே வேஸ்ட்டு தான் தமிழ்நாட்டுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சி ஆடம்பரத்துக்கும் விளம்பரத்துக்கும் நடக்கிற ஆட்சியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பிஜேபியினுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு பிஜேபி தமிழ்நாட்டில் ஈடுபடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ பிஜேபி புறக்கணிக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைக்கி மக்கள்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 நிதியாண்டோட மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டிருந்தாங்க. இது குறித்து இதில் தமிழகத்துக்கு பல முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய தமிழக கட்சி தலைவர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பாக பேரிடர் நிவாரண நிதி கேட்டிருந்ததாகவும், அப்புறம் சென்னை மெட்ரோ திட்டத்திற்கான நிதி கேட்டிருந்ததாகவும், இது எல்லாம் அதில் பட்ஜெட்டில் கூறப்படலை அப்படிங்கிற தகவல்கள் தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, தமிழகத்தை எதற்காக புறக்கணிக்கிறாங்க கடந்த 2 ஆண்டுகளா அப்படிங்கிறது மாதிரி மக்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தாண்டி மத்திய அரசோட பட்ஜெட் தமிழக மக்களுக்கு வரமா இல்லை சாபமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மத்திய அரசுலேருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பட்ஜெட் வெளியிட்டாங்க. அந்த பட்ஜெட்டை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னு நினைக்கிறீங்க? அதான் எதுவுமே சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏழை மக்களுக்கு ஒன்றும் யூஸாகிற மாதிரி இல்லை. நடுத்தர வர்க்கம் வரைக்கும் வந்திருக்காரு. இந்த சாலையோர விவசாய வியாபாரிகளுக்கு இந்த கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்திருக்காரு. ஏழை எளிய மக்கள் இந்த கல்விக்கு உயர்த்தி கொடுக்குற மாதிரி அது இல்லை. கல்வி நிறுவனத்துக்கெல்லாம் உயர்த்தி கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த முறை பட்ஜெட் இந்த 12 lakh மட்டும் ஓகே, மற்ற எல்லாமே வேஸ்ட்டு தான் தமிழ்நாட்டுக்கு. சேலரி பர்சன்ஸுக்கு மட்டும் ஓகே, அந்த 12 lakh 1 lakh பர் மந்த் எடுக்கிறவங்களுக்கு. வேறு மற்றவங்களாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த 12 lakhs மேலே சேல்ஸ் பண்ணால் ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, டேக்ஸ் இல்லை மட்டும், அது மட்டும் தான் எனக்கு கேள்விப்பட்டதுன்னு தெரியும். இது ஓரளவு ஏழை நடுத்தரத்துக்கு ஏற்றது பட்ஜெட் தான். அதாவது நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், தமிழ்நாடு அடுத்து வர தேர்தலுக்காக அந்தந்த மாநிலங்களுக்கு தாராளமாக நிதி வழங்குறாங்க. தமிழ்நாடு பல கட்டங்களில் பாதிக்கப்பட்டு புயல் மழை வெள்ளமெல்லாம் பாதிக்கப்பட்ட காலத்துலேயும் கூட மத்திய அரசு அந்த ஓர வஞ்சனையாக செயல்பட்டு தமிழகத்துக்கான நிதி இது இருக்குது. இதற்கான பாடத்தை தமிழக மக்கள் கண்டிப்பாக பிஜேபி அரசுக்கு கண்டிப்பாக தருவார்கள். நிர்மலா சீதாராமன்லாம் அந்த மேடம் நான் மதிக்கிறதே கிடையாது. சரிங்களா? மோடி தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடாதுன்னு 100% நினச்சிட்டு இருக்காரு. இதான் அவருடைய கணக்கு. அவர் இருக்கிறது வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் வேஸ்ட்டு தான். ஏன்னா கடந்த ஆண்டுமே இந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இப்போ திருப்பி அதே தான் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பிஜேபி ஆட்சிக்கு வரல அப்படின்றதுக்கோசம் பண்ணிட்டு, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வரல அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சி தலைவருக்குமே இதுக்கு ஒன்றுபட்டு குரல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க தமிழகத்தை ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, அதான் அவங்க எம்எல்ஏ எம்பி தான் முடிவு எடுக்கணும் ஏன் புறக்கணிக்கிறாங்க. போன பட்ஜெட்லேயும் அப்படி தான், இந்த பட்ஜெட்டும் அப்படி தான். இந்த பட்ஜெட்டில் எப்படின்னா, இந்த வருஷம் எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அந்த மாநிலத்துக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி ஒரு மாநிலத்துலேயும் நம்ம ஆட்சி இருக்கணும்னு அவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் டிடிபி ஸ்டேட் இது தமிழ்நாடு தான். அதுக்கு அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஒன்றுமே இல்லாத ஸ்டேட்டுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? இந்த வாட்டியும் லாஸ்ட் டைம் கொடுக்கல, இவங்க எதுவும் கேட்கல. அதை பற்றியும் இந்த வாட்டி கொடுக்கல, இவங்க ஏன் எந்த வரைக்கும் கேள்வி கேட்கலன்னு தெரியல. புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட வர்ற நிதி இவங்க முறையாக பயன்படுத்துகிறாங்களாங்கிறது தான் கேள்வி. புரியுதா? இப்போ இருக்கிற ஆட்சி ஆடம்பரத்துக்கும் விளம்பரத்துக்கும் நடக்கிற ஆட்சியாக இருக்குது. மக்களுக்கு தேவையான சரியான திட்டங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. தமிழகத்தை குறி வச்சு தாக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறதில்ல. பிஜேபியினுடைய சித்தாந்தம் தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞர் இவர்களுடைய வழியில்
தமிழ்நாடை உயர்த்தணுங்கிறதுக்கு தீவிரமான உழைப்புக்கு பின்னால் ஸ்டாலின் அதே முயற்சியில் வந்துட்டுருக்காரு. இந்த காலகட்டத்தில் பிஜேபியினுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு பிஜேபி தமிழ்நாட்டில் எடுபடாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ பிஜேபி புறக்கணிக்குது, வஞ்சிக்குது. தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே வரக்கூடாது, தமிழ்நாடு வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னாக்கா தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சேனாக்கா அவர் எல்லாமே பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் பண்ணாமல் இருக்காருன்னா காரணம் அதுதான். அவரே இருக்கணும், எல்லாரையும் ஒழிக்கணும், எல்லா மதத்தையும் ஒழிக்கணும், இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு அதாவது தேவையில்லாத அரசியல் அவர் பண்ணிகிட்ருக்கிறது. அவர் அங்கே இருக்கிறது சுத்தமாக வேஸ்ட்டு தான். சிலதுன்னா 40 MP அனுப்பியிருக்கோம். இவங்க என்ன பிடுங்குற வேலையாக பார்க்குறாங்க? இவங்க 40 பேர் வந்து அங்கே கேள்வி கேட்கணும்ல, பிடுங்கணும்ல. இப்போ காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏடிஎம்கே அறிக்கையில் வந்து 32 நாள் தர்ணா பண்ணாங்க. தர்ணா பண்ணி இது பண்ணி கெஜெட்டில் வந்து காவிரி இதை வந்து வெளியிட வச்சாங்க. அதுபோல் எத்தனையோ பிரச்சனை வந்து அவங்க போராடி அம்மா காலத்துலேயும் சரி, இவர் எடப்பாடியும் எத்தனை 142 டிஎம்சி வந்து முல்லை பெரியாறுலாம் வந்து நிரப்பி காட்டினார். நீ வந்து இங்கே கேரளாவில் ஆள்றது உன் கூட்டணியில் உள்ளவன், ஆந்திராவில் ஆள்றது உன் காங்கிரஸ். போய் கேட்டு தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை, மக்களுக்கு தேவையான கொடுக்க இது இல்லை, அப்புறம் என்ன ஆட்சி செய்கிற? அதனால நீ கரெக்டாக ஆட்சி பண்ணீங்கன்னா அவனும் பயந்து கொடுப்பான். பொதுவாக வந்து இந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரமா சாபம்தான். இவங்க தமிழக மக்கள் கொஞ்சம் போதாது, அது ஒரு கொஞ்சம் சாபம்தான். சாபமாக தான் தெரியுது. சாபம்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. சாபம்தான். இது வந்து ஓர வஞ்சனை. இது ஒரு தமிழக மக்களுக்கான பட்ஜெட்னு சொல்ல முடியாது, தமிழகம் புறக்கணிக்கப்பட்ட பட்ஜெட். இது பட்ஜெட்டு சாபம் தான் நினைக்கிறேன் நான், வரம் இல்லை. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.